அத்தியாயம் 90 ஏலம். நிலவரையின் மையத்தில் பூதங்களின் உடல்களும் குட்டிப் புலிகளின் உடல்களும் கலந்திருந்தன. இரத்த வாசனை காற்றை நிரப்பியது. பெரியவரின் நிலவரைக்குள் நுழையத் துணிய டிமன் வணிகர் சங்கத்திற்கு சந்தேகம் வராதபடி அதை முடிந்தவரை இயற்கையாக ஆக்குங்கள். எடிசாவின் கட்டளைப்படி நிலவரைக்குள் இருந்த அரக்கர்கள் மும்முரமாக நகர்ந்தனர். பூதங்கள் தாங்கள் விளையாடிய ஆயுதங்களை பயன்படுத்தி தங்கள் தோழர்களின் உடல்களை சிதைத்தன. ஆனால் அது மட்டும் இல்லை. பூதங்கள் மிக நுணுக்கமாக தாங்கள் வைத்திருந்த ஆயுதங்களை பயன்படுத்தி குட்டிகளின் உடல்களைச் செதுக்கின. முதல் பார்வையில் குட்டிகளும் பூதங்களும் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு இறந்தது போல் தோன்றியது. ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திய சேதத்தை பார்த்தாலே ஒரு கடுமையான போர் நடந்திருப்பது போல் தோன்றியது. இப்போது முடிக்கப்பட்ட பொருட்களை முதலில் விரைவாக நகர்த்தவும். எடிசா கைதட்டிப் பேசும்போது ஏரியா 1-இலிருந்து எலும்புக்கூடுகள் நெருங்கி வந்தன. அவர்கள் எச்சரிக்கையுடன் குட்டிப் புலிகள் மற்றும் பூதங்களின் உடல்களை தூக்கினார்கள். குட்டிச்சாத்தான்கள் பார்ப்பதற்கு அழகற்றதாகத் தோன்றினாலும் அவை ஏலத்துடன் தொடர்புடையவை. இயற்கையாகவே ஏலத்துடன் தொடர்புடைய அரக்கர்களுக்கு தீங்கு விளைவித்ததற்காக அபராதங்கள் இருந்தன. மோசமான நிலையில் டிமன் வணிகர் சங்கத்துடனான உறவுகளை துண்டிப்பது அரங்கேற்றப்படலாம். நிச்சயமாக எடிசா இந்த முயற்சியை எல்லாம் செய்யவில்லை. ஏனென்றால் அவள் டிமன் வணிகர் சங்கத்திற்கு பயந்தாள். டிமன் வணிகர் சங்கத்திலிருந்து இன்னும் நிறைய விஷயங்களைப் பெற வேண்டியிருந்தது. எனவே இப்போது வெளிப்படையாக உறவுகளை துண்டிப்பது வருந்தத்தக்கது. அப்படியிருந்தும் நேரடி ஆதாரங்கள் இல்லாமல் டிமன் வணிகர் சங்கம் நிச்சயமாக விசாரணை செய்யும். ஆனால் எந்த குற்றச்சாட்டுகளையும் கூற சந்தேகங்கள் மட்டும் போதாது. அது போதுமானதாக இருக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தி பரந்த டெமான் மெர்ச்சன்ட் அசோசியேஷனை மெதுவாக கைப்பற்ற எடிசா திட்டமிட்டாள். அவள் ஏற்கனவே டெய்கரையும் தணிக்கைக் குழுவையும் பாதுகாத்திருந்தாலும் அது போதுமானதாக இல்லை. முழு சங்கத்தையும் தன் கைகளில் முழுமையாக பிடிப்பதே அவளுடைய குறிக்கோளாக இருந்தது. மூழ்கியிருந்த சங்கத்தை முழுவதுமாக தன் எஜமானரிடம் வழங்க அவள் திட்டமிட்டாள். என் எஜமானர் மகிழ்ச்சியடைவார் என்று நம்புகிறேன். அந்தப் பெரியவரைப் பற்றிய எண்ணமே அவள் முகத்தில் புன்னகையை வரவழைத்தது. 3 குட்டிகளைத் தனித்தனியாக ஒதுக்கி வைக்கவும். குழப்பத்தில் இருந்தாலும் ஒருவர் அந்த மகத்தானவருக்கு மரியாதை காட்ட வேண்டும். அவை என் எஜமானருக்கு அர்ப்பணிக்கப்படும். தயவு செய்து அவற்றை மிகுந்த கவனத்துடன் பலிபீடத்திற்கு நகர்த்தவும். உயரடுக்கு குட்டிக் குட்டிகளையும் சேர்த்து மொத்தம் 11 குட்டிக் குட்டிகள் இருந்தனர். அவற்றில் 3 காணிக்கையாகப் போதுமானதாக இருக்கும். இறந்த அனைத்து குட்டிச்சாத்தான்களையும் அவள் அர்ப்பணிக்க விரும்பினாள். ஆனால் சங்கத்தின் சந்தேகங்கள் உடனடியாக இங்கே திரும்பும் அபாயம் இருந்தது. இப்போதைக்கு தேவையான இடங்களில் தைரியமான முதலீடுகள் செய்யப்பட வேண்டும். மாஸ்டர் நிச்சயமாக அதை எதிர்பார்ப்பார். தயவு செய்து காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட குட்டிகளின் கைகளைத் துண்டித்து அவற்றை தனித்தனியாக சேமித்து வைக்கவும். அதே நேரத்தில் எடிசா தனக்குள் யோசித்தாள். மாஸ்டருக்கு நெருக்கமாக உதவி செய்யும் டெய்கரின் கூற்றுப்படி அவர் கைகளின் சுவையை உண்மையிலேயே ரசிக்கிறார். ஒரு பணிவான ஊழியராக ஒருவர் செய்யக்கூடிய மிகக் குறைந்த செயல் எஜமானரின் விருப்பங்களைக் கருத்தில் கொள்வதுதான். கைகள் தனித்தனியாக சேகரிக்கப்பட்டு நேரடியாக வழங்கப்பட வேண்டும். எடிசாவின் கட்டளைகளைப் பின்பற்றி சில எலும்புக்கூடுகள் பலிபீடத்தை நோக்கிச் சென்றன. அனைத்து உடல்களும் அகற்றப்பட்டவுடன் நிலவரையின் தரை இரத்தத்தால் நனைந்தது. சரி டெத் நைட், தயவு செய்து. அவளுடைய வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக டெத் நைட் துணி துண்டுகளால் சுற்றப்பட்ட ஒரு நீண்ட குச்சியால் தரையை துடைக்கத் தொடங்கினார். இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருப்பதாக உணர்ந்தாலும் டெத் நைட் அதற்கு ஒரு எளிய மனநிலையைக் காரணம் காட்டினார். சிறிது நேரத்திற்குப் பிறகு நிலவரை நிலை பெற்றபோது ஒரு ஹாப்கோப்ளின் தோன்றியது. அந்த ஹாப்கோப்ளின் எடிசா மற்றும் கோப்ளின் லார்த்துக்கு விரைந்து சென்று ஒரு முழங்காலில் மண்டியிட்டது. ஓடிப்போன பையனைக் கண்டுபிடித்துட்டேன், மேலும் மெல்லிய குரலில் தெரிவித்தார். அவர்கள் ஓடிப்போனவரைக் கண்டுபிடித்தார்கள். ஓடிப்போனவன். குட்டிச்சாத்தான்கள் நிலவரைக்குள் நுழைவதற்கு முன்பு எடிசாவின் உத்தரவின் பேரில் பூதசாரணர்கள் அருகிலுள்ள காட்டில் தங்கள் கண்காணிப்பை வலுப்படுத்தினர். அவர்களுக்கு நன்றி. குட்டிச்சாத்தான்களின் ஒரு கூட்டம் மறைந்திருப்பதைக் கண்டுபிடித்தனர். மேலாளரின் உத்தரவுப்படி பூதங்கள் க்னோல் குழுவை கண்டுபிடித்தன. ஆனால் அவர்கள் காத்திருந்தனர்.
எதிராளியின் நோக்கங்களைப் புரிந்துகொண்டு தாமதமின்றி பதிலளிப்பதே ஒரு தீர்ப்பு. ஆனால் பின்னர் ஒரு மாறி ஏற்பட்டது. யாரோ ஒருவர் க்னோல் குழுவிலிருந்து பிரிந்து சென்றுவிட்டார். நிச்சயமாக சாரணர்கள் உடனடியாக இருப்பை பிடிக்க பின்தொடர்ந்தனர். இருப்பினும் அவர்களால் அந்த நபரை நேரடியாக பிடிக்க முடியவில்லை. அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை மட்டுமே அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. கருட ராஜ்ஜியத்தை நோக்கிச் செல்கிறேன். அந்த ஹாப்கோப்லின் அறிக்கை அதோடு முடிந்தது. ராஜ்யத்திற்கு சென்றீர்களா? ஏடிசா தலையசைத்தால். பூத சாரணர்கள் தங்கள் சொந்த உரிமையில் உயரடுக்குகளாக் கருதப்படலாம். அத்தகைய சாரணர்களால் எதிராளியை பிடிக்க முடியவில்லை என்பதைக் கருத்தில் கொண்டு அந்த இருப்பு அசாதாரணமானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. தற்போது இளவரசி எலெனா கருட இராச்சியத்தில் இருக்கிறார். எனவே தப்பியோடிய பிரசன்னம் கருடன் ராஜ்ஜியத்திற்குள் நுழைந்தால் அது எடிசாவுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். இருப்பினும் புனித அமைப்பு கருட இராச்சியத்திற்குள் ஊடுருவியுள்ளது. சமீபத்தில் சில புனித மாவீரர்கள் ஊடுருவிய பிறகு தூதர் தீவிரமாக ராஜ்யத்தை அடைந்தார். இதன் விளைவாக கருட இராச்சியம் தற்போது கொந்தளிப்பில் உள்ளது. ஆனால் எடிசாவை பொறுத்தவரை ராஜ்யத்தின் நிலைமை ஒரு பொருட்டாகக் கருதப்படவில்லை. இளவரசி எலெனாவிடம் சொல்லுங்கள், ஒரு வரவேற்கப்படாத விருந்தினர் ராஜ்யத்திற்குள் நுழைந்திருப்பதாக அவளுக்குத் தெரிவிக்கவும். அவளுக்கு பெரியவர் மட்டுமே இருந்தார். எடிசாவின் கட்டளை கொடுக்கப்பட்டதும் பின்னால் இருந்த நிழல் தலை குனிந்து அதன் இடத்தை விட்டு மறைந்தது. இப்போது விருந்தினரை வரவேற்கத் தயாராகுங்கள். அவர்கள் விரைவில் சங்கத்திலிருந்து வருவார்கள். இன்றும் கூட நிலவரையின் அன்றாட வாழ்க்கை பரபரப்பாக ஓடியது. எலும்புக்கூடு வீரர்கள் க்னோல் சடலங்களை எஜமானருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார்கள். வழங்கப்படும் க்னோலின் திறன்களை உள்வாங்குதல். மீதமுள்ள நேரம் 6 மணி நேரம். எலும்புக்கூடு வீரர்கள் க்னோல் சடலங்களை எஜமானருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார்கள். வழங்கப்படும் க்னோலின் திறன்களை உள்வாங்குதல். மீதமுள்ள நேரம் 6 மணி நேரம். மறுபுறம் பூமியில் இரவின் மறைவில் எலும்புக்கூடு வீரர்கள் காணிக்கைகளைக் கொண்டு வந்தனர். இந்த முறை அது குட்டிச்சாத்தான்கள். க்னோல்கள் கழுதை புலிகளைப் போன்ற அரக்கர்களாக இருந்தன. அவை அவற்றின் சுறுசுறுப்புக்குப் பெயர் பெற்றவை. ஆனால் இந்த முறை ஒரு ஊடுருவும் ஆள் இல்லையா? ஒரு ஊடுருவும் நபர் நிலவரைக்குள் நுழைவதைக் குறிக்கும் தனி அலாரம் எதுவும் இல்லை. சரி, அது ரொம்ப முக்கியமா? அவர்கள் வேட்டையாடி அதை ஒரு காணிக்கையாக வழங்கியிருக்கலாம். பிரசாதம் வழங்கப்பட்டவுடன் அதன் திறன்களை உள்வாங்க முயற்சிக்கும் போது நான் விரைவில் மயக்கம் அடைவேன். ஆனால் தற்போது எனக்கு மயக்கம் வருவது பெரிய பிரச்சனையாக இல்லை. நான் ஏற்கனவே பகலில் நிலவரையை கடந்து வந்திருந்தேன். இப்போது நான் பாதுகாப்பாக வீட்டில் இருக்கிறேன். மேலும் டெய்கர் என் பக்கத்தில் என்னை பாதுகாப்பார். அதனால் கவலைப்பட ஒன்றுமில்லை. எனினும் எடிசா ஒரு க்னோலின் கையை எஜமானருக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறாள். க்னோலின் கை பிரசாதத்தைப் பெறுதல். மீதமுள்ள நேரம் 1 மணி நேரம். ஏன் குட்டிச்சாத்தானின் கை தனியாக அனுப்பப்பட்டது? இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கைய வச்சு நான் என்ன டாடாவ சொல்லணும்? எவ்வளவு யோசித்தும் எனக்குப் புரியவில்லை. வேறு யாராவது அனுப்பியிருந்தால் நான் அதைப் பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் எடிசா அதை அனுப்பினாள். அவள் ஏன் அதை அனுப்பியிருக்கிறாள் என்பது குறித்து எந்த துப்பும் இல்லை. நான் என்ன செய்ய முடியும்? எப்படியும் எழுந்த பிறகு யோசிப்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அலாரம் அங்கேயே முடிவடையும் வரை இன்னொரு புதிய அலாரம் ஒலித்தது. 6 மணி நேரத்தில் திமன் வணிகர் சங்க ஏல இல்லத்தின் சமூக வட்டத்தில் ஒரு ஏலம் நடைபெறும். அரிய பொருட்கள் அரக்கன் வணிகர் சங்க ஏல இல்லத்தில் ஏலத்திற்கு வரும். ஏலத்தில் பங்கேற்க விரும்புகிறீர்களா? ஒரு ஏலம். நேரம் சரியாக இருந்தது. பலியாக கொடுக்கப்படும் க்னோல்களை உறிஞ்சுவதற்கு 6 மணி நேரம் ஆகும். நான் தூங்கி எழுந்தால் உடனே ஏலத்தில் பங்கேற்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நான் கலந்து கொள்ள முடியுமா என்பதுதான். நான் பங்கேற்கலாமா? தற்போது நான் பூமியில் இருக்கிறேன். இருப்பினும் ஏலம் ரேடன் கண்டத்தில் நடத்தப்படுகிறது. எனவே நான் பங்கேற்க விரும்பினாலும் பரிமாணங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. மேலும் நான் சமூக வட்டத்தில் கூட கலந்து கொள்ளாதபோது ஏலத்தில் எப்படி பங்கேற்க முடியும்? எனக்கு அப்படிப்பட்ட சந்தேகங்கள் எழுந்தபோது ஒரு விஷயம் திரையில் தோன்றியது.
நீங்கள் டெமான் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் ஏல இல்லத்தின் ஏலத்தில் பங்கேற்பதற்கான டிக்கெட்டை வாங்கலாம். டெமான் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் ஏல இல்லத்திற்கான ஏல பங்கேற்பு டிக்கெட் 16,900 ரூபாய் என்றது. பரிமாண கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக நீக்கி ஏல மாளிகையில் நடைபெறும் ஏலத்தில் பங்கேற்கவும். இங்கேயும் கூட பணம் கொடுத்து வாங்கும் தொழிலா? ஆனால் பல அரிய பொருட்களின் எதிர்பார்ப்பு கவர்ச்சிகரமானதாக இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் பரிமாண கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக நீக்குவதா? அப்படியானால் நான் நேரடியாக ரேடன் கண்டத்திற்குச் செல்ல முடியுமா? ஏலத்தில் பங்கேற்பதற்கான டிக்கெட்டுக்கு உடனடியாக பணம் செலுத்தினேன். நான் எப்படியாவது ஏலத்தில் பங்கேற்க முடிந்தால் அது சாதகமாக இருக்கும். ஆனால் அதற்கு முன் நான் பிரசாதங்களை உள்வாங்க வேண்டுமா? டேய் எலும்பு, தயவு செய்து சுற்றுப்புறத்தைக் கவனியுங்கள். மயக்கம் அடைவதற்கு முன் என்னை பாதுகாக்க டைகர் இடம் கட்டளையிடுவது அவசியம். கடந்த முறையிலிருந்து வித்தியாசம் என்னவென்றால், டைகர் இப்போது ஒரு எலும்புக்கூடு புனித நைட்டாக 5 நட்சத்திர அசுரனாக மாறிவிட்டார். அவர் 4 ஸ்டாராக இருந்தபோது இருந்ததை விட இது நிச்சயமாக மிகவும் நம்பகமானதாக உணர்ந்தது. கூடுதலாக நான் இப்போது டைகரின் திறமைகளையும் பண்புகளையும் நன்றாக கவனித்துக் கொண்டால் ஒரு ரேங்க் வேட்டைக்காரன் டைகரை எதிர்த்து நிற்க வழியே இருக்காது. என்ன நடந்தது? டிமன் வணிகர் சங்கத்துடன் இணைந்த ஒரு டிமானான செர்னு ஒரு கையால் தனது கண்ணாடியை உயர்த்தி பேசினான். அவர் பேசிக் கொண்டிருந்தபோது அவருக்கு அருகில் இருந்த இழிவானது உடனடியாக பதிலளித்தது. ஆமாம் சர் செர்னு, நான் தரணியிடம் ஆர்ச் லிச்சை பற்றிச் சொன்னபோது அவள் உடனடியாக எதிர்வினையாற்றினாள். செர்னு அமைதியாக தலையசைத்தான். எதிர்பார்த்தபடி தற்போது விருந்தில் அதிகம் பேசப்படும் அசுரன் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆர்ச் லிச் தான். இப்போதும் கூட பல நிலவரை எஜமானர்களும் அசுரர்களும் அவரை பார்க்க எல்லா வகையான பொக்கிஷங்களையும் கொண்டு வந்தனர். மறுபுறம் ஆர்ச் லிச்சால் மறைக்கப்பட்டதில் தரணி அதிருப்தி அடைந்தார். சரி, பாம்புகள் மிகவும் பொறாமை கொண்ட உயிரினங்களாக இருக்கலாம். தரணி ஒரு லாமியா, அவளுடைய உடலின் கீழ் பாதி ஒரு பாம்பின் உடலின் கீழ் பாதியைக் கொண்டுள்ளது. அவள் தன் அதிருப்தியை கொஞ்சம் வெளிப்படுத்தினால் அவள் இயல்பாகவே ஆர்ச் லிச்சைக் கட்டுப்படுத்துவாள். அந்த எண்ணம் சரியாக இருந்தது. வரவிருக்கும் விருந்தின் சிறப்பம்சம். நிலவரைக்கு எதிரான சண்டையில் தரணி வெற்றி பெற்றால் சூழல் அவளிடம் திரும்பும். அந்த நேரத்தில் தரணிக்கு அதிகாரம் அளிக்க செர்னு திட்டமிட்டார். நிச்சயமாக அது இலவசமாக இருக்காது. அவ்வளவு மெதுவாக அவள் நிலவரைகளை விழுங்க திட்டமிட்டாள். சரி, நீங்க ஆர்ச் லிச் மற்றும் நிலவரையைப் பார்த்தீங்களா? ஆர்ச் லிச்சை கட்டுப்படுத்த தரணின் முயற்சிகளைத் தவிர இப்போது முக்கியமானது இந்த கட்டத்தில் இருந்து முன்னோக்கிச் செல்வதுதான். முதலில் இது சக்குபஸ் நிலவரை என்று அழைக்கப்படும் ஒரு நிலவரையாக இருந்தது. இருப்பினும் அந்த நிலவரையில் ஆர்ச் லிச் மற்றும் இன்குபஸ் இருவரும் சமூக வட்டத்தில் கலந்து கொண்டனர். செர்னுவுக்கு இன்குபஸில் பெரிய ஆர்வம் இல்லை. ஆர்ச் லிச் என்ற ஒரே ஒரு 5 நட்சத்திர உயிரினம் மட்டுமே இருந்தது. சக்குபஸ் அப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தின் எஜமானராக இருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக ஆர்ச் லிச் தான் மாஸ்டர். செர்னு எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை நம்பினான். தற்போது மனித உலகில் 5 நட்சத்திரங்களுக்கு மேல் உள்ள உயிரினங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் டிமன் உலகில் இருக்கிறார்களா என்று கேட்டால் செர்னுவால் நேரடியாக பதிலளிக்க முடியவில்லை. செர்னு டிமன் வணிகர் சங்க ஏல இல்லத்துடன் இணைந்திருந்தாலும் டிமன் உலகத்தைப் பற்றி அவருக்கு எல்லாம் தெரியாது. டிமன் வணிகர் சங்கம் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்தது. அந்த அமைப்பில் செர்னு இறுதியில் ஒரு கீழ்நிலை உறுப்பினராக மட்டுமே இருந்தார். உயர சாதனைகள் தேவைப்பட்டன. கூடுதல் தகவல்களை பார்க்க விரும்பினால் செர்னுவே தனது மதிப்பை அதிகரிக்க வேண்டியிருந்தது. அது ஆர்ச் லிச் பற்றிய அனைத்து தகவல்களையும் ஏகபோகமாக்குவதில் தொடங்கியது. அந்த ஜீவன் எங்கே தோன்றியது என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆர்ச் லிச்சின் வருகையுடன் அது தற்போது எந்த வகையான செல்வாக்கை உருவாக்குகிறது என்பதுதான் முக்கியமானது. அது வாம்பயர் தர்ஷினி போல 5 நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, அதன் செல்வாக்கு சரிந்தாலோ அல்லது பலவீனமடைந்தாலோ டிமன் வணிகர் சங்கம் ஊடுருவ எப்போதும் வாய்ப்பு இருந்தது. எனவே செர்னு தனது துணை அதிகாரிகள் மூலம் ஆர்ச் லிச் மற்றும் நிலவரையை விசாரிக்கும்படி அவர்களை அனுப்பினார். நிச்சயமாக ஆரம்பத்தில் அவர்கள் அதை சக்குபஸ் நிலவரை என்று நினைத்தார்கள். எனவே திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் அவருக்கு கீழ் பணிபுரிபவரின் வாயிலிருந்து
எதிர்பாராத பதில் வந்தது. அதைப் பத்தி தன் கீழ் பணியாளரின் தயக்கத்தை பார்த்து செர்னு லேசாக முகம் சுளித்தார். நாங்கள் ஏற்கனவே நிலவரைக்கு அனுப்பியவர்களுக்கு தகவலை சரிசெய்ய விரும்பினேன். ஆனால் அவர்களுடனான தொடர்பை நாங்கள் இழந்துவிட்டோம். தொடர்பை இழந்துவிட்டீர்களா? தொடர்பை இழப்பது என்றால் என்ன? அவை மனிதர்களால் பிடிக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதா? டிமன் வணிகர் சங்கத்துடன் இணைந்த அரக்கர்களில் அவர்களுடன் குழப்பம் விளைவிக்கும் துணிச்சலான நபர்கள் யாரும் இல்லை. பெரும்பாலும் மனிதர்கள்தான் அந்த சூழ்நிலைக்குக் காரணம். ஆனால் மீண்டும் ஒருமுறை அவருக்குக் கீழ் பணிபுரிபவரின் வாயிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பதில் வந்தது. உண்மையில் நாங்கள் ஏற்கனவே புலனாய்வாளர்களை அனுப்பிவிட்டோம். விரைவில் அவர்களிடமிருந்து பதில் கிடைக்கும், சர் செர்னு. சேர்னு தலையசைத்தான். புலனாய்வாளர்கள் அனுப்பப்பட்டால் அவர்கள் இயல்பாகவே உரிய நேரத்தில் கண்டுபிடிப்பார்கள். சரி, இப்போதைக்கு விருந்தில் மட்டும் கவனம் செலுத்துவோம். அவசரமாக எதுவும் இல்லை. அவர் விருந்தின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. சரி, அப்படியானால் ஏலத்திற்கு செல்லலாம். அரக்க வணிகர் சங்கம் நிலவரையின் வளங்களை சட்டப்பூர்வமாக காலி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த ஏலத்தில் நாங்கள் மந்திரக் கற்களை மட்டுமே ஏற்றுக்கொள்வோம். நிலவரையின் செல்வத்தை மதிப்பிடுவதற்கு மந்திரக் கற்கள் சிறந்த அளவீடாக இருக்கும்.